கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இரவு நேரத்திலே தினம்தோறும் இணைந்திருங்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உங்களுக்கு வளர்கிறதுக்கு அது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். தூங்கும் முன்பாக தினம்தோறும் செய்தி கேளுங்கள். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசிக்கொண்டு இருப்பார். ஹல்லேலூயா. 119 சங்கீதம் 53 வசனம், உமது வேதத்தை விட்டு விலகுகிற துன்மார்க்கர் என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரு மனுஷன் வேதத்தை விட்டு விலகும் போது துன்மார்க்கர். இது நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கு இப்படிப்பட்ட செய்தி ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். உமது வேதத்தை விட்டு விலகுகிற துன்மார்க்கர். இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா துன்மார்க்கர். யோபு 15 அதிகாரம் 20 வசனத்திலே, துன்மார்க்கன் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் துன்பத்தால் வாதிக்கப்படுகிறான் என்று எழுதப்பட்டிருக்கு. யோபு 15 அதிகாரம் 20 முதல் 35 ஆகிய வசனங்களிலே துன்மார்க்கருக்கு வரக்கூடிய தண்டனை குறித்து எழுதப்பட்டிருக்கு. 20 வசனத்திலே, துன்மார்க்கன் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் துன்பத்தால் வாதிக்கப்படுகிறான். இந்த வசனத்தை தியானித்து கொண்டு இருந்தேன். தியானித்து கொண்டிருக்கும் போது எனக்கு பாரமா இருந்துச்சு. எப்படிப்பட்ட பாரமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, வேதத்தை விட்டு விலகுனாலே துன்மார்க்கர் என்று எழுதப்பட்டிருக்கு. யாரெல்லாம் வேதத்தை விட்டு விலகி வாழ்கிறார்களோ அந்த குடும்பத்துக்குள்ள என்ன நடக்கு அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை வைத்து எல்லாரும் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா நிறைய குடும்பத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் 4 வருஷமா 5 வருஷமா 3 வருஷமா இணைந்திருக்கிறீங்க. ஒரு குடும்பத்துல ஒரு தாயார் சொன்னாங்க, பிரதர், உங்களுடைய செய்தியை நாங்க ஆன்லைன் மூலியமா 1.5 வருஷமா கேட்டுட்டு இருக்கேன். சில நாட்களிலே நான் ரொம்ப சோர்ந்து போற சில காரியங்கள் உண்டு. நான் வெளிநாட்டில் இருக்கேன். எனக்கு ஒரு 5 மாசமா வேலை இல்லாமல் இருந்துச்சு. நான் இயேசு கிறிஸ்துவை இப்போ தான் சொந்த ரட்சராக ஏற்றுக்கொண்டேன். எங்கள் குடும்பம் முழுதும் விக்கிர வழிபாடில் இருக்கிறாங்க. இது வரைக்கும் நான் உங்கள்கிட்ட பேசுனதில்லை. வாட்ஸ்அப் மூலியமாக ஆடியோ பேசி அனுப்பிவிட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் எப்போம்லாம் சோர்ந்து போய் இருக்கிறேனோ உங்களுடைய செய்தி எனக்கு கேட்கும்போது மிகவும் எனக்கு பிரயோஜனமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஆடியோ பேசி அனுப்பிவிட்டாங்க. துன்மார்க்கன் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் துன்பத்தால் வாதிக்கப்படுகிறான். இந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. வேதத்தை விட்டு விலகியாச்சுனாலே துன்மார்க்கர் என்று எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறதும் இல்லை. சில குடும்பத்துல வாசித்தால் அதன்படி வாழ்றதும் இல்லை. சில குடும்பத்துல மட்டும்தான் வசனம் இப்படி எழுதப்பட்டிருக்கு, யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடாது, துன்மார்க்கமா வாழக்கூடாது, துரோகம் பண்ணக்கூடாது, பாவம் பண்ணக்கூடாது, மற்ற குடும்பத்தை ஏமாற்றக்கூடாது அப்படின்னு சில குடும்பத்துல தான் தீர்மானம் எடுத்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நைட் நேரத்துல படுத்தா தூக்கம் இல்லைன்னு சொல்லி புலம்பி தூக்க மாத்திரை போட்டு தேவையில்லாம நைட் நேரத்து தண்ணி அடிச்சு தேவையில்லாமல் ஃப்ரெண்டுகிட்ட பல மணி நேரம் பேசி செல்ஃபோனில் பல மணி நேரம் மூழ்கி தேவையில்லாமல் வேறு வேறு வெப்சைட்டுக்குள்ளே போய் பல மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணி போதை அடிமை, தேவையில்லாத ஹேபிட்டு, இப்படி நம்ம நிறைய காரியங்கள் சொல்ல முடியும். ஒரு குடும்பத்தில் நைட்டு ஏன் தூக்கம் வரல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வீட்டில் வேதனை, குடும்பத்திலே பிள்ளையோட வாழ்க்கையிலே, கணவருடைய வாழ்க்கையிலே, அவங்களுடைய வாழ்க்கையிலே
கர்த்தரை விட்டு தள்ளி போன எத்தனையோ காரியங்கள் உண்டு. இப்போ என்னுடைய வாழ்க்கையிலாம் நான்லாம் சொல்ல முடியும்ப்பா. நான்லாம் விக்கிரத்துக்குன்னா பணம் கொடுத்து, மாந்திரித்து பணம் கொடுத்து, நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் துன்மார்க்கனா வாழ்ந்தேன்னு சொல்ல முடியும். அதை ஏன் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா, கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது அவங்களோட வாழ்க்கையில நிம்மதி இருக்காது. இன்னைக்குள்ள செய்தியை நம்ம தியானிக்கும் போது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எங்கேயாவது தடுமாற்றம் இருக்கா என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடியும். துன்மார்க்கன் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் துன்பத்தால் வாதிக்கப்படுகிறான். நான் வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். முடிந்தால் யோபு 15ஆம் அதிகாரம் 20 35 ஆகிய வசனங்களிலே எழுதப்பட்டிருக்கு. கையில் பைபிள் இருந்தால் நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். துன்மார்க்கன் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம். இப்போ செய்தி கொஞ்சம் நம்ம ஆழமாக உள்ள போய் பார்க்கணும் அப்படின்னா, ஒரு மனுஷன் ஒரு 80 வயசு ஒரு 100 வயசு வரை வாழ்றான்னு வச்சுக்கோங்களேன். கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகியாச்சுனாலே துன்மார்க்கன் என்று எழுதப்பட்டிருக்கு. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், எத்தனை வருஷம் ஒரு மனுஷன் வாழ்றானோ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் துன்பத்தால் வாதிக்கப்படுகிறான். இந்த துன்பம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது எந்த டைப் ஆஃப் துன்பங்கிறது தெரியாது. ஒரு குடும்பத்திலே காலில் ஒரு நீர் மாதிரி வடிஞ்சுக்கிட்டே இருக்கும். நான் சொல்கிறது எத்தனை வருஷம் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு 25 வருஷமா இந்த காலில் பின்னாடி உள்ள நரம்பில் இது ஒரு மாதிரியா வடிஞ்சுக்கிட்டே இருக்கும். அவங்களும் பல ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்தாங்க. எப்போ பார்த்தாலுமே காலில் துணி மாதிரி கட்டியிருப்பாங்க. 25 வருஷமா அவங்களோட வாழ்க்கையிலே அந்த ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருந்துச்சு. சில குடும்பத்தில் பார்த்தா அந்நிய நுகத்தில் போய் திருமணம் முடிச்சிருவாங்க. விரும்பி அவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தா திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, வாலிப வயசுல கர்த்தருக்காக வாழணும்னு சொல்லி பொருத்தனை பண்ணியிருப்பாங்க. கர்த்தருக்காக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. சர்ச்சுக்கு போகிற பிள்ளையா இருக்கும், ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளையா இருக்கும், நற்கர் நடக்கிற பிள்ளையா இருக்கும். ஆனால் வாலிப வயசுல கர்த்தரை விட்டு தள்ளி போய் விரும்பி திருமணம் முடித்த பின்பாக அந்நிய நுகத்தில் போய் கர்த்தரை அறியாத ஒரு குடும்பத்தோடு போய் திருமணம் முடித்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையிலே என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கும்போது துன்பம் துன்பம் துன்பம். எப்படி துன்பம் வரும்னு சொல்லி பார்க்கும்போது, கணவர் வேற பெண்ணோட ஒரு தொடர்பு, தண்ணி அடிக்கிறாரு, பாவ அடிமையில இருக்காரு. ஒரு வருஷம் 2 வருஷம் ஒரு 3 வருஷம் கழிச்சு என் கணவர் என்கிட்ட பேச மாட்டேங்காரு, என் கணவர் என்கிட்ட பேச மாட்டேங்காரு. வேதம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு, உமது வேதத்தை விட்டு விலகிற துன்மார்க்கர். வேதத்தை விட்டு விலகியாச்சுனாலே துன்மார்க்கர். துன்மார்க்கருடைய வாழ்க்கையில என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கும்போது, அவங்க எத்தனை வருஷம் வாழ்றாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையிலே துன்பத்தால் வாதிக்கப்படுவார்கள். துன்பத்தால் வாதிக்கப்படுகிறான். என்ன பிரதர், இப்படிப்பட்ட செய்தி நீங்க ஆழமா நைட் நேரத்தில் பேசுனீங்கன்னா கொஞ்சம் நெஞ்ச நிம்மதி கூட பேருமே அப்படிம்பாங்க. பைபிள் சத்தியத்தை அறிந்து கொள்ளும் போது நம்ம முதல்ல மனம் திரும்புறதுக்கு அர்ப்பணிக்கணும். பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்றதுக்கு அர்ப்பணிக்கணும். நைட் நேரத்தில் ஏன் இப்படிப்பட்ட கடினமான செய்தியை சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, நிறைய குடும்பத்தில் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கிறதும் கிடையாது, மனம் திரும்புறதும் கிடையாது, தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படியதும் கிடையாது, அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையும் கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா சர்ச்சுக்கு போயிடுவாங்க, மற்ற நாள் பார்த்தா இஷ்டம் போல அவங்களுடைய வாழ்க்கையில பல தவறான பாவ அடிமையில வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஈஸியா நம்ம சொல்லணும் அப்படின்னா துன்மார்க்கனா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஒரு மனுஷன் துன்மார்க்கனா வாழும்போது உயிரோடு இருக்கிற நாளெல்லாம், உயிரோடு இருக்கிற நாளெல்லாம், எத்தனை வருஷம் உயிரோடு இருக்கிறானோ அத்தனை வருஷமும் அழகா எழுதப்பட்டிருக்கு. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம்
துன்பத்தால் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வேதனை, வருத்தம். அவங்களுடைய வாழ்க்கையில எது மிஞ்சி போய் இருக்கு அப்படின்னா வேதனை, வருத்தம், துன்பம். இவங்களுடைய வாழ்க்கையில இதுதான் அதிகமா காணப்படுது. துன்பத்தால் வாதிக்கப்படுகிறான் என்று எழுதப்பட்டு, ஒரு மனுஷன் துன்பத்தோடு வாழும்போது, துன்பத்தால் வாதிக்கப்படும் போது நைட்டு படுத்தா எப்படி தூக்கம் இருக்கும்? நம்ம இப்போ செய்திக்குள்ள போவோமே, கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி வாழ்ந்துட்டு இருக்காங்க. வேத வசனத்துக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க, உண்மையா வாழ மாட்டாங்க, தேவனுடைய சமூகத்திலே தாழ்த்த மாட்டாங்க, அர்ப்பணிக்க மாட்டாங்க, மனம் திரும்ப மாட்டாங்க. ஐயோ நான் அந்த பாவத்தில் இருக்கிறேன்னு சொல்லி உணர்ந்து மனம் திரும்ப மாட்டாங்க. துன்மார்க்கனா ஒரு மனுஷன் வாழும்போது அவங்க எத்தனை வருஷம் வாழ்றாங்களோ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் துன்பத்தால் வாதிக்கப்படுகிறான். அதுக்கு பேர் என்னன்னா தண்டனை. கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நிறைய குடும்பத்துல நார்மலா நடந்துட்டு இருக்கும். நற்கர் நடக்கிற பிள்ளைகள் தான், சர்ச்சுக்கு போற பிள்ளைகள் தான் அந்நிய நுகத்துல போய் திருமணம் முடிக்கிறது, அம்மா அப்பா வார்த்தை கீழ்ப்படியது கிடையாது. இஷ்டம் போல கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் துணிகரமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில என்ன இருக்கு, அவங்களுடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனை வருது சொல்லி பார்க்கும்போது வேதம் தெளிவு எழுதப்பட்டிருக்கு, துன்பத்தால் வாதிக்கப்படுகிறான். இது முதல் பாயிண்ட். எத்தனாவது பாயிண்ட்? முதல் பாயிண்ட். இரண்டாவது, பயங்கரமான சத்தம் அவன் காதுகளில் தொனிக்கிறது. பயங்கரமான சத்தம் அவன் காதுகளில் தொனிக்கிறது. அவன் சமாதானமாய் இருக்கையில் பாழாக்கிறவன் அவன் மேல் வருவான். பாழாக்கிறவன் அப்படின்னா பிசாசு. பிசாசு எப்போ வாரான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவன் சமாதானமாய் இருக்கையில் அவன் மேல் வருவான். அவன் மேல்னா துன்மார்க்கன் மேல் வருவான். இப்போ நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, முதல்ல பேசின வசனம் எந்த வசனம் அப்படின்னா 119 சங்கீதம் 53 வசனம். வேதத்தை விட்டு விலகுற துன்மார்க்கர். வேதத்தை விட்டு விலகுனதுக்கு அப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை என்ன நடக்கு அப்படின்னா பாழாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்கு. அந்த பாழாக்கப்பட்ட வாழ்க்கைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கர்த்தரை விட்டு தள்ளி போயாச்சு அப்படின்னாலே அது ஒரு நல்ல வாழ்க்கை இருக்காது. துன்மார்க்கன் உயிரோடு இருக்கையில் அவன் துன்பத்தால் வாதிக்கப்படுகிறான். ஒரு மனுஷன் துன்பத்தால் வாதிக்கப்படும் போது அந்த குடும்பம் எப்படி சமாதானமா இருக்கும்? அடுத்தவள போட்டிருக்கு, அவன் சமாதானமாய் இருக்கையில் பாழாக்கிறவன் அவன் மேல் வருவான். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகியாச்சுனாலே அந்த இடத்துல பிசாசு உள்ள என்ட்ராயிருவான். அதைத்தான் அழகா தெளிவு எழுதப்பட்டிருக்கு, அவன் சமாதானமாய் இருக்கையில் பாழாக்கிறவன் அவன் மேல் வருவான். பிசாசு அவன் மேல் வருவான். இது 2வது வசனம். இன்னொரு வசனம் கூட உங்களுக்கு நான் காமிச்சிட்டு நம்ம ஜெபிப்போம். அந்த வசனம்லாம் நம்ம தெரிந்து கொண்டால் மனம் திரும்புறதுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். 29வது வசனம் நேரடியா வாசிக்கிறேன். அவன் ஐசுவரனாவதும் இல்லை, அவன் ஆஸ்தி நிலைப்பதும் இல்லை, அப்படிப்பட்டவர்களின் செல்வம் பூமியில் நிலைத்திருப்பதும் இல்லை. அதுல ஒரு 3 பாயிண்ட் இருக்கு. அவன் ஐசுவரன் ஆவதும் இல்லை, அவன் ஆஸ்தி நிலைப்பதும் இல்லை, அப்படிப்பட்டவர்களின் செல்வம் பூமியில் நிலைத்திருப்பதும் இல்லை. அவன் ஐஸ்வர்யன் ஆவதும் இல்லை அப்படின்னா, ஒரு குடும்பத்திலே கர்த்தர் கூட இருந்தாதான் ஐஸ்வர்யம் பெருகும். துன்மார்க்கருடைய வீட்டிலே கர்த்தரின் சாபம் தான் இருக்குன்னு சொல்லி போட்டிருக்கு. நீதிமானுடைய வாசஸ்தலத்தையோ கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நீதிமானா வாழ்ந்தால் கர்த்தர் ஆசீர்வதிப்பார்,
துன்மார்க்கனா இருக்கும்போது வேதம் சொல்கிறது அவன் ஐஸ்வர்யன் ஆவது இல்லை. 2வது, அவன் ஆஸ்தி நிலைப்பது இல்லை. அவன் ஆஸ்தி நிலைப்பது இல்லை அப்படின்னா, அவன் எவ்வளவுதான் சொத்து சேர்த்து வச்சாலும் அது நிலையா இருக்காது, காணாம போயிரும். அப்படிப்பட்டவர்களின் செல்வம் பூமியில் நீடித்திருப்பதில்லை. அப்படிப்பட்டவர்களின் செல்வம் அப்படின்னா, துன்மார்க்கருடைய செல்வம் பூமியில் நீடித்திருப்பதில்லை. சரி, இப்ப நம்ம ஒரு 4 வசனம் தியானிச்சிருக்கோம். இந்த அதிகாரத்தை முடிந்தால் நீங்க கையில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. யோபு 15, 20-35 ஆகிய வசனங்களிலே முழுசா அதனுடைய டீட்டெயில் ஃபுல்லா எழுதப்பட்டிருக்கு. ஏன் 4 வசனம் மட்டும் முக்கியமா சொல்றேன் அப்படின்னா, சில வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே என்ன நடக்கு என்பதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக தான் பேசிட்டு இருக்கோம். இப்போ உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சிக்காக சில டிப்ஸ் மாதிரி சொல்றேன். ஏன்னா என்னோட வாழ்க்கையில நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் துன்மார்க்கனா வாழ்ந்த ஒரு நபர். துன்மார்க்கன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை நான் சர்ச்சுக்கு போயிட்டு தான் இருந்தேன். சின்ன வயசுலேருந்து நான் வீட்டில் பைபிள்லாம் இருந்துச்சு. ஞாயிற்றுக்கிழமை ஆனால் சர்ச்சுக்கு போவேன். ஆனால் எது நல்லது எது கெட்டது எனக்கும் தெரியாது. நானும் எல்லாரை போல ஒரு மனுஷனாக வாழ்ந்தேன். வியாபாரத்தில் இருக்கும்போது யாரெல்லாம் என்னெல்லாம் சொன்னாங்களோ எல்லாம் கேட்டேன். ஜாதகம் பார்த்தேன், நியூமராலஜி பார்த்தேன், விக்கிரத்துக்கு பணம் கொடுத்தேன், மாந்திரியத்துக்கு பணம் கொடுத்தேன், மனுஷனை நம்பி போனேன். அவங்க என்னெல்லாம் சொன்னாங்களோ, வியாபாரத்தில் இருக்கும்போது ஒரு எலுமிச்சம்பழம் போட்டு ஒரு கிளாஸில் தண்ணி ஊற்றி வச்சுருப்பா, ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்து அப்படின்னா அதையும் செஞ்சேன். இன்னுமாக அவங்க என்னெல்லாம் சொன்னாலும் எல்லா காரியம் செஞ்சேன். ஆனால் மனுஷனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து சாபத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டே வந்தேன். துன்மார்க்குடைய வீட்டிலே கர்த்தரின் சாபம் இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. என்னுடைய வாழ்க்கையிலே நான் கர்த்தரை விட்டு தள்ளி போக போக என்னோட வாழ்க்கையிலே சாபம் தொடர்ந்துச்சு. சாபம் தொடரும்போது என்னாச்சு அப்படின்னா, வியாபாரத்திலே 50-55 லட்ச ரூபா கடன், சொந்த வீடை விற்றேன், நகையை விற்றேன், வியாபாரத்தை விட்டேன், நடு ரோட்டுக்கு வந்தேன், ஊரை விட்டு போயிட்டேன். இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன காரணம்? மாந்திரியம் பண்ணுனால மட்டும்தான் நான் போனேன்னா, இன்னும் வேற என்னெல்லாம் பாயிண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய கிருபையினாலே ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தும் போது தெரிஞ்சது, துன்மார்க்குடைய வீட்டிலே கர்த்தரின் சாபம் இருக்கு அப்படின்று எழுதப்பட்டுச்சு. எப்போதுமே நம்ம அடுத்த ஆளை கையை நீட்டிடுவோம். அவன் தான் தப்பு, அவங்க தான் தப்புன்னு சொல்லி நீட்டிடுவோம். நான் தான் தப்பு, என்கிட்ட தான் இன்னும் குறை இருக்கு, நான் இன்னும் மனம் திரும்பல, நான் இன்னும் பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ள வேண்டிய நிறைய காரியங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி தன்னைத்தான் தாழ்த்திறவன் தான் உயர்த்தப்படுவான். இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே அவ தப்பு, இந்த அவங்க தப்பு, இந்த இவன் தப்பு, இவங்க தப்பு அப்படின்னு சொல்லி மற்றவங்கள கையை நீட்டிகிட்டே இருப்பாங்க. இல்லை நான் தான் தப்பு, இல்லை நான் தான் குறை, இல்லை என்கிட்ட தான் மிஸ்டேக் இருக்கு, இல்லை நான் இன்னும் தேவனோட பார்வையில் உண்மையா இல்லை அப்படின்னு சொல்லி தன்னைத்தான் தாழ்த்தும் போது இழந்து போன எல்லாவற்றையும் மீட்டு கொடுப்பார். என் வாழ்க்கையில் நான் கர்த்தரை விட்டு தள்ளி போனதுனால மனம் திரும்ப அர்ப்பணிக்கும் போது எங்கெல்லாம் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன், எப்படிலாம் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகுறேன், எல்லாவற்றையுமே யோசிக்க ஆரம்பித்தேன். இதையும் ஏன் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா, ஒரு மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகும் போது அவங்களோட வாழ்க்கையிலே ஒரு வித்தியாசம் வேணும். இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போய் இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கையில பார்த்தா கடன், பிரச்சனை, போராட்டம், வேதனை, எவ்வளவோ பாயிண்ட் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பிரதர், என் வீட்டில் நிம்மதியே இல்லை, என் பையன் தண்ணி அடிக்கான், என் கணவர் தண்ணி அடிக்காரு, என் குடும்பத்துல சமாதானமே இல்லை, என் புருஷன் இந்த மாதிரி பாவ அடிமலக்கார், விபச்சார அடிமலக்கான்னு சொல்லி ஏகப்பட்ட இதை வந்துட்டு இருக்கும். ஆனால் கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்த்ததுல, துன்மார்க்கன் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் துன்பத்தால் வாதிக்கப்படுகிறான். தண்டனை, வேதனை, துன்பத்தால் வாதிக்கப்படுகிறான். கஷ்டம். இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன பிரச்சனை சொல்லி பார்க்கும்போது, நான் சர்ச்சில் ஒரு 2.5 வருஷம் வேலை பார்த்தேன். அந்த 2.5 வருஷம் வேலை பார்க்கும்போது சர்ச்சில் ஒரு 500 குடும்பம் உண்டு. இந்த 500 குடும்பம் ஒவ்வொரு வீடாக போவேன். அந்த வீடு விசிட்டிங் போகும்போது
ஒவ்வொரு வீட்லையும் என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி பார்ப்பேன். சில வீட்டில் பார்த்தா கையில் பைபிள் எடுத்து வாசிச்சுட்டு இருப்பான், சில வீட்டில் பார்த்தா நன்மை செஞ்சுட்டு இருப்பான், சில வீட்டில் பார்த்தா நற்கிரியை செஞ்சுட்டு இருப்பாங்க, சில வீட்டில் பார்த்தா ஊழியத்துக்காக உதவி பண்ணிட்டு இருப்பாங்க, இன்னுமாக சில குடும்பத்தில் பார்த்தா மிஷனரிக்காக கலெக்ஷன் வச்சுட்டு இருப்பாங்க, காணிக்கை வாங்கிட்டு இருப்பாங்க. இப்படி நிறைய ஒவ்வொரு குடும்பத்தில் ஒவ்வொரு நடக்கும். சில வீட்டில் பார்த்தா சர்ச்சுக்கே வரமாட்டான், சில வீட்டில் பார்த்தா அவிசுவாசியா இருப்பான், சில வீட்டில் பார்த்தா சர்ச்சில் வந்து வருஷத்துல 2 நாள் மட்டும்தான் வருவாங்க. சர்ச்சில் ஏதாவது கொடுக்குறாங்கன்னா வருவாங்க. சில வீட்டில் போய் பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா சர்ச்சுக்கு ஒரு பைபிளை கொண்டு வந்துருவாங்க. ஆனால் மற்ற 6 நாள் அந்த வீட்டில் எப்போ போனாலும் சரி, வீட்டில் நல்ல நாடகம் படம்லாம் ஓடிட்டு இருக்கும். என்னை கண்டோடனே உடனே டிவி ஆஃப் பண்ணிடுவாங்க, வந்துட்டாரு அப்படின்ட்டு. இப்படி ஒவ்வொரு வீட்லையும் ஒவ்வொரு காரியம் நடக்கும். இதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கும்போது 7 நாளுமே நம்ம தேவனுடைய பார்வையில் நம்ம எப்படி இருக்கிறோம்? 7 நாளுமே தேவன் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஒரு குடும்பத்தை தேவன் பார்த்துட்டு இருக்காரு, மனுஷன் பார்க்கலை. மனுஷன் பார்க்கல. யோபு 15ஆம் அதிகாரம் 20 35 ஆகிய வசனங்களை தியானிக்கும்போது ஏகப்பட்ட ஆன்சர் இருக்கு. அதுல சில பாயிண்ட் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். முடிஞ்ச கையில பைபிள் எடுத்து வாசிங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்கிறதுக்கு பிரயோஜனமா இருக்கும், மனம் திரும்புவதற்கு பிரயோஜனமா இருக்கும். இக்கட்டும் நெருக்கமும் அவனை கலங்க பண்ணி என்று 24வது வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. இக்கட்டு ஏன் வருது, நெருக்கம் ஏன் வருது, அவனை ஏன் கலங்க பண்ணுது அப்படின்னா, துன்மார்க்கனுக்கு தான் ஒரு இக்கட்டு வருது, துன்மார்க்கனுக்கு தான் ஒரு நெருக்கம் வருது, துன்மார்க்கன் தான் கலங்கிட்டு இருக்கிறான். வசனம் தெளிவா எழுதப்பட்டிருக்கு, தெளிவா எழுதப்பட்டிருக்கு. துன்மார்க்கனுடைய வாழ்க்கையிலே நிம்மதியே இருக்காது. பாழாக்கிறவன் அவன் மேல் வருவான். துன்மார்க்கனா வாழும்போது அவன் மேல் பாழாக்கிறவன் வருவான். பாழாக்கிறவன் அப்படின்னாலே பிசாசு, சத்துரு வருகிறான். இன்னைக்கு இரவு நேரத்திலே நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளா இருக்கிறோமா? யோசித்து பாருங்க. எல்லாரும் இணைந்து இருக்கிறீங்கல்ல? மனுஷனுடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுத்துட்டு இருக்கிறோமா, இல்ல தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா? ஆதாம் ஏவாள் ஏன் தள்ளப்பட்டாங்க ஏதேன் தோட்டத்தை விட்டு? சர்ப்பத்தினுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து. இந்த இரவு நேரத்திலே பைபிள்ல நம்ம தியானிக்கும் போது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மனம் திரும்பினால் சமாதானம், தீர்காயுசு, நித்திய ஜீவன், ஆசீர்வாதம், விடுதலை, இன்பமான தூக்கம் எல்லாம் கிஃப்ட். ஆனால் நம்ம எப்படி யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, உமது வேதத்தை விட்டு விலகிற துன்மார்க்கர் என்று எழுதப்பட்டிருக்கு. என்னுடைய வாழ்க்கையிலே நிறைய நேரத்துல இந்த ஒரு வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வேதத்தை விட்டு விலகினாலே துன்மார்க்குன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்குப்பா. என் வாழ்க்கையில் இன்னும் நான் எங்கெல்லாம் கீழ்ப்படின்னு எங்கெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு இன்னும் எங்கெல்லாம் கீழ்ப்படின்னு சொல்லி உட்காந்து யோசிச்சுட்டே இருப்பேன். ஏன்னா வேதத்தை தியானிக்கும் போது, ஆவியானவர் பேசும்போது முதல்ல அர்ப்பணிச்சிருவேன். என்னை மன்னிச்சிருங்கப்பா, இன்னும் எங்கெல்லாம் மிஸ்டேக் இருக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்துங்க. இந்த பூமியில எது நமக்கு பெஸ்ட் அப்படின்னா, நம்ம பரலோகத்துக்கு போன்னு சொல்லி நினைக்கிறோம்ல, அதுதான் நமக்கு பெஸ்ட். முதல்ல நம்ம ஆத்துமா எப்படி இருக்கு, நம்ம இருதயம் எப்படி இருக்கு? சுத்தமுள்ள இருதயம் தான் பாக்கியவான்கள். இதயத்துக்குள்ள சுத்தம் இருந்துச்சு அப்படின்னா தேவன் நம்ம இதயத்துக்குள்ள வாசம் பண்ணுவார். அவருடைய கற்பனை கை கொள்ளும்போது பிதா, குமாரன், பரிசு ஆவியா நம்ம இதயத்துல வாசம் பண்ணுகிறார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆனா தேவனும் இதயத்தை பார்க்கிறாரு. இந்த செய்தி நம்ம பேசும்போதே நிறைய குடும்பத்துல தொடப்பட்டு, எப்படின்னா, நான் வேதத்தை விட்டு விலகிதானே வாழ்றேன், நான் துன்மார்க்கன தானே வாழ்றேன், துன்மார்க்கன் உயிரோடுக்கு நாளெல்லாம் துன்பத்தால் பாதிக்கப்படுகிறான்னு சொல்லி போடுன்னு சொல்லி சில குடும்பத்துல சந்தோஷமா கவனிக்கல, வேதனையோட தான் கவனிச்சிங்க. ஆவியானவருக்கு தெரியும். அதே நேரத்தில் பயங்கரமான சத்தம் அவன் காதுகளில் தொனிக்கிறது. அவன் சமாதானமா இருக்கையில் பாழாக்கிறவன் அவன் மேல் வருவான். பாழாக்கிறவன் அப்படின்னாலே
எல்லாவற்றையும் அழிச்சிருவான். ஆஸ்தியை அழிச்சிருவான், செல்வத்தை அழிச்சிருவான், ஐஸ்வர்யத்தெல்லாம் அழிச்சிருவான். எல்லாம் காணாம போயிடும். தரம் மட்டும் அழிஞ்சிரும். இந்த தரம் மட்டும் ஏன் அழியுது அப்படின்னா ரவிராஜுக்கு தெரியும். ஏன்னா நான் வியாபாரத்துல இருக்கும்போது நான் நடு ரோட்டுக்கு வந்திருக்கேன். டெய்லி காலையில வியாபாரத்துக்கு போயிடுவேன், நைட்டு வீட்டுக்கு வருவேன். வீட்டில் வந்தோடனே உடனே கொஞ்ச நேரம் ஃப்ரீயா இருக்கும்போது படம் தான் பார்த்துட்டு இருப்பேன். அதனுடைய பின் விளைவு என்ன அப்படின்னா, ஒரு நாள் நடு ரோட்ல நின்னேன். சரி, மாந்திரிகம் பண்ணனால மட்டும்தான் நான் நடு ரோட்டுக்கு வந்தேனா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிருக்கேன். மற்ற 6 நாள் நான் பைபிள் வாசிக்கல, முழங்கால முடக்கல, தேவனுடைய சமூகத்துல தாழ்த்தல, மனம் திரும்பல, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள, ரட்சிக்கப்பட்ட அனுபவம் கிடையாது. பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டால் ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படி வளர்ச்சி எனக்கு தெரியாது. முறைப்படி வேதத்தை தியானிக்கல, வேதத்தை கற்றுக்கொள்ளும் சொல்லி நான் ஆசைப்படலை. ஆனால் ஒரு நாள் கடன் பிரச்சனையில கண்ணீரோடு சர்ச்சில் போய் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். சர்ச்சுக்கு வர்ற எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களே, நான் ஏன் கஷ்டப்படுறேன்? சர்ச்சுக்கு வர்றவங்களாம் சகலவிதமான செழிப்போட தானே இருக்கிறாங்க, என் வாழ்க்கையில மட்டும் ஏன் இப்படி அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு வேதத்தை தியானிக்க ஆரம்பிச்சேன். ஒவ்வொரு வசனத்தை தியானிக்கும் போதும் அந்த வசனத்துல என்ன எழுதப்பட்டுன்னு சொல்லி கொஞ்சம் மறுபடியும் 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 வாசித்து பார்ப்பேன். புரியாது, ஏன்னா 11 வயசுல வேலைக்கு போயிருந்தேன். வசனத்தை வாசிக்கும் போது எதெல்லாம் புரியலையோ மறுபடியும் வாசித்து பார்ப்பேன். யோபு 15ஆம் அதிகாரம் 20-35 ஆகிய வசனங்களில் சில வசனம் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். முக்கியமான பாயிண்ட் மட்டும் சொல்லியிருக்கேன். இக்கட்டும் நெருக்கமும் அவனை கலங்க பண்ணி. அப்போ ஒரு மனுஷனோட வாழ்க்கையில துன்மார்க்கமா இருக்கும்போது இக்கட்டு வந்துடுது, நெருக்கம் வந்துடுது, அவனை கலங்க பண்ணுது. துன்பத்தால் உயிரோடுக்குனாலெல்லாம் வாதிக்கப்படுகிறான். பாழாக்கிறவன் அவன் மேல் வருவான் என்று எழுதப்பட்டிருக்கு. அதே நேரத்திலே அவன் ஐஸ்வரன் ஆவதும் இல்லை, அவன் ஆஸ்தி நிலைப்பதும் இல்லை, அப்படிப்பட்டவன் செல்வம் பூமியில் நீடித்திருப்பதும் இல்லை. அதனால துன்மார்க்கனா வாழ்ந்துட்டு சொத்து சேர்த்துடலாம், களவாண்டு சேர்த்துடலாம், அடுத்த குடும்பத்தை எப்படியாவது சம்பாதிச்சு சேர்த்துடலாம். அம்மா அப்பா சொத்து, மாமியார் சொத்து, வேற தலைமுறை எல்லா சொத்தையும் சேர்த்து வீட்டுக்குள்ள ஒழிச்சு வச்சிடலாமான்னு சொல்லி நினைக்கலாம். நாளைக்கு காலைல உயிர் இருந்தாதான் உண்டு. இன்னைக்கு ராத்திரி செத்தா பரலது போகணும், அந்த நம்பிக்கை மட்டும் நம்ம இதயத்துக்குள்ள இருந்தால் போதும். அதனால நைட் நேரத்துல நம்ம சின்ன ஒரு செய்தி, அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கு பிரயோஜனமா இருந்தா டெய்லி கேளுங்க. யூடியூப் சேனல்ல தேவன் அருளி அப்பம் மினி சேனல்ல தொடர்ந்து கேட்குறீங்க. உங்களுக்கு தெரியும் வசனத்தினுடைய ஆழம் எப்படி இருக்கு, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு, நம்ம தேவனுக்கு முன்பா எப்படி இருக்கும். தேவன் பார்த்துட்டு இருக்கிறாரு. சில குடும்பத்துல யோசிப்பீங்க, என் வீட்டுல வியாதி வருது, என் வீட்டுல என் பையன் சரியில்லை, என் பொண்டாட்டி சரியில்லை, என் பிள்ளை சரியில்லை, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, கணவர் சரியில்லைன்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்டே வரும். அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தா சின்ன பிள்ளைகள் பார்த்தா ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் செல்போன்ல கேம்ல விளையாண்டுட்டு இருக்கு. சில வீட்டுல போய் பார்த்தா பைபிள்ல வாசிக்கிறதுக்கு ஆளே இல்லை, அந்த பைபிள் செல்ஃப்ல அப்படியே இருக்கு. கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கு பைபிளை கையில வச்சிருப்பாங்க, அப்புறம் சர்ச்சுக்கு போகும்போது மட்டும் கையில பைபிள் எடுப்பாங்க, அப்புறம் வருஷத்துல 1ஆம் தேதி கையில பைபிள் எடுப்பாங்க, அப்புறம் கிறிஸ்துமஸ் தேதிக்கு பைபிள் எடுப்பாங்க கையில. அந்த பைபிள் அப்படியே வீட்டுல செல்ஃப்லயே இருக்கும். வேதத்தை விட்டு விலகினால் துன்மார்க்கன். ஒரு மனுஷன் துன்மார்க்கனா வாழ்ந்துட்டு அப்புறம் என் வாழ்க்கையில் எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்க. அதுதான் ஒரு 4-5 வசனம் மட்டும் தெளிவா உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். யோபு 15:29 வசனம், அவன் ஐஸ்வரன் ஆவதும் இல்லை, அவன் ஆஸ்தி நிலைப்பதும் இல்லை, அப்படிப்பட்டவர்கள் செல்வம் பூமியில் நீடித்திருப்பதும் இல்லை. அதுக்கு அடுத்த வசனம்லாம் வாசித்தா தண்டனையா இருக்கும். நீங்க வேணா முடிந்தா கையில பைபிள் எடுத்து வாசித்து பாருங்க. இரவு நேரத்துக்கு ஜெபிக்க போறோம். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசியிருந்தால் அந்த சத்தத்துக்கு நீங்க செவி கொடுத்து மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு போற வேலையை மட்டும் பாருங்க. ஏன்னா கடைசி காலத்திலே துணிகரமா, துன்மார்க்கமா, துரோகமா எத்தனையோ தேசத்துக்குள்ள நடக்கு. நன்மையும் தீமையும் பூமியில தான் இருக்கும். அதனால எல்லாமே உலகத்துக்குள்ள தான் இருக்கு. நமக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துல
சில ஆழமான சத்தியங்கள் உங்களோட வாழ்க்கையில பிரயோஜனமாக இருந்தால் மட்டும் நீங்கள் கேளுங்க. இருக்கிற இடத்துல முழங்கால் படிடுவோம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். பரம தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம்ப்பா. உமக்கு முன்பாக ஒருவனும் நீதிமான் அல்ல என்று வேதம் சொல்லுது. ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். யாரெல்லாம் தாழ்த்துறோம் அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. எந்த நாட்டுக்குள்ளே எந்த சூழ்நிலையிலே உபத்திரத்தோடு கண்ணீரோடு வேதனையோடு நிந்தையோடு அவமானத்தோடு இணைந்து இருக்காங்களோ அந்த பிள்ளையோட வாழ்க்கையில மறுபடியும் ஒரு மாற்றத்தை கிடைடுங்க. யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ அந்த குடும்பம் மறுபடியும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம். எங்களுக்கு கிருபை தாங்கப்பா, எங்களுக்கு கிருபை தாங்கப்பா, எங்களுக்கு கிருபை தாங்க. உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம். குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து என் தேவன் மறுபடியும் உங்க பிள்ளைகளுக்கு சகல காரியத்திலும் ஆசீர்வதிக்க வேண்டும். உங்க நாமம் மட்டுமே விடட்டும். குறைகள் குற்றங்களை மறுபடியும் மன்னிங்கப்பா. உங்க பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர எங்களுக்கு கிருபை தாங்க. உங்க நாமம் மட்டும் மகிமை விடட்டும். இரவு நேரத்திலே டியூட்டியில் இருக்காங்க அந்த குடும்பத்துக்கு சகலமான பாதுகாப்பு தாங்க. உங்க பிள்ளைகளோட நீங்க கூட இருங்க. ஹாஸ்பிட்டல்ல படுத்த படுக்கையில் பலவீனத்தோடு அவசர சிகிச்சையில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அந்த குடும்பத்தோடு கர்த்தர் கூட இருந்து பரிபூரணமா சுகம் அப்பா விசேஷமா வேணும்ப்பா. யாரெல்லாம் எந்த சூழ்நிலையில் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் மீட்டு எடுக்கணும். கர்த்தர் மீட்டு எடுக்கணும். இந்த இரவு நேரத்திலே உங்க பிள்ளைகளோட நீங்க பேசணும். ஒவ்வொரு வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்திரோம், அர்ப்பணிக்கிறோம். டிராவலிங்ல இருக்காங்க அந்த குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பு தாங்க. முன்னும் பின்னுமா தேவதூர் நிப்பாட்டுங்க. கற்பதனை ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் மனம் இறங்கி ஆசீர்வதிக்கணும். மாசமா இருக்காங்க கர்த்தர் ஆசீர்வதித்த கிருபைக்கா நன்றி. டெலிவரி பொறுப்பாங்க பரம வைத்தியர் கூட இருங்க. பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாயிட்டு போகுது. டாக்டரால் சில குடும்பத்திலே அப்பா கைவிடப்பட்ட நிலைமையிலே அவசர சிகிச்சை ஒரு குடும்பத்தில் இருக்கிறாங்க. அந்த குடும்பத்தை இந்த நாளில் மீட்டு எடுக்க வேண்டும். உங்களுடைய கரத்தில் அப்படின்னா அவங்க சாட்சி சொல்லக்கத்தை கிருபை செய்யுங்க. ஒரு குடும்பத்துல கண்ணீரோடு நிற்கிறாங்க. என் குடும்பத்துக்கு சமாதானமாக கிடைக்காதுன்னு சொல்லி அப்பா ஜெபிக்கிறாங்கப்பா. உங்க பிள்ளையோட வாழ்க்கை இந்த நாளில் கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க. உத்தரவாடு ஜெபிக்கிறாங்க. உங்களோட பாவத்தை மன்னித்து உங்க பிள்ளைகளை உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. பிள்ளையோட வாழ்க்கையில சமாதானத்தை கட்டிடுங்க. சீக்கிரமா படுத்துங்க. கிருபை செய்யுங்க. தேவன் அருளி அப்போ மினிஸ்டர் மூலமா இணைந்து எல்லா குடும்பத்திலும் ஆசிரியங்க. எக்ஸாம் ரிசல்ட்டுக்காக வெயிட்டிங்ல இருக்காங்க. கர்த்தர் ஆசிரியங்க. காலேஜ் எங்க படிக்கணும் என்ன சொல்லி யோசிக்கிறான்ப்பா. கர்த்தர் வாசல் திறந்து விடுங்க. அதுக்குள்ள தேவையெல்லாம் சந்திங்க. இந்த மாசத்திலே அப்பா நிறைய குடும்பத்தை டியூ கட்டணும். அதுக்குள்ள பணம் தேவை. இன்னுமா சில குடும்பத்திலே வீட்டு வாடகை கொடுக்கணும், கடை வாடகை கொடுக்கணும். நிறைய குடும்பத்திலே அத்தியாவசியமான சில காரியங்கள் ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் வாசல் திறந்து விடுங்க. சிறுபிள்ளை முதற்கொண்டு முதியோர் எல்லாரையும் கர்த்தர் பொறுப்படுத்துவாங்க. யாரெல்லாம் தாழ்த்துறோம் அந்த குடும்பம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கட்டும். திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் பல விதமான குறைகள் குற்றங்கள் அப்பா எல்லாவற்றையும் தேவன் மன்னித்து அந்த குடும்பம் மறுபடியும் இணைந்து வளர்க்கறது கிருபை செய்யுங்க ராஜா. வேற வேற நாட்டுக்குள்ள இருக்காங்கப்பா. எந்த நாட்டுக்குள்ள எந்த சூழ்நிலை இருக்காங்களோ எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்க. விசேஷமா இரவு நேரத்திலே யாரெல்லாம் வசனத்தை கேட்டு மனம் திரும்பினாங்களோ அந்த குடும்பத்தை பரிபூர்ணமா ஆசீர்வதிங்க. அப்பிரயோஜனமான ஊழியக்காரன்பா தேவன் அருளி அப்போ மினிஸ்டர்ல உங்களுடைய கருத்துல முடியும். இரவும் போலமா ஜெபிக்கிறாங்க. அவங்களோட சந்ததி ஆசீர்வதிக்கட்டும். எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கரத்துல அப்படின்னு கர்த்தர் பொறுப்படுத்துங்க. விசேஷமா நைட் நேரத்துல ஹோம்ல இருக்காங்க, ஹாஸ்டல்ல இருக்காங்க. சில குடும்பத்துல வேற வெளிநாட்டுல இருக்காங்க. அவங்க இருக்கிற இடத்துல தனிமையா இருக்காங்க, பலவீனத்தோடு இருக்காங்க, படுத்த படுக்கையில் இருக்காங்க. அந்த குடும்பத்துல யாரெல்லாம் பலவீனத்தோடு படுத்த படுக்கைகளோ பரிபூர்ணமான சுகம் வேணும்ப்பா. உங்களுடைய தலைமுறை கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. ஏசு ரத்தத்தினால் இயேசு நாமத்தினால பரிபூர்ணமான சுகத்தை விடட்டும். இந்த வருஷத்துல முழு வேதாந்தத்தை வாசித்து முடிக்க அதை கிருபை செய்யுங்க. வேதத்தின்படி வாழங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்துங்கள். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கப்படும் என்று வேதத்தின்படி உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையில ஒரு விடுதலை கட்டிடுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். துதிகான மகிமை எல்லாம் ஒருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கூட பரிபூர்ணமா ஆசீர்வதிப்பாராக ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனோட ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம்ம கொடுப்பதாக ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நீங்க கொஞ்ச நேரம் தனி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களோடு பேசுவார். அதிக அளவில் ஜெபிக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். எங்களுக்காக ஜெபித்துள்ளுங்கள். 9363064182 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்கு ஜெபிப்போம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.